டைம் வேற ஆகுது, கடகடன்னு போகணும் சீக்கிரம். என்ன பண்ணின்னு இருப்பாங்கன்னு தெரியலையே, டக்குன்னு போய் பார்க்கலாம். ஏய் வைதேச, நீ எப்படி வந்த? நீ குடு குடு குடுன்னு ஓடுனல்ல, உன் பின்னாடியே தான் நான் கூட்டி வந்திருக்கேன். வசந்தி வசந்தின்னு உன் காது கேக்குதா என்னன்னே தெரியல. ஈட்ட கட்சி தான் உன் காதுல ஊத்துன பழகுது. இல்லன்னா வந்து ஒரு மிஷின் ஒன்று வாங்கி மாட்டிக்கோ. காது கேட்கலன்னு நினைக்கிறேன் உனக்கு. ஏய், நானே அவசர அவசரமா போயின்னு இருக்கிறேன். நானு யார் என்ன கூப்பிடுவாங்க பின்னாடி திரும்பி பாக்கலான்னு நான் நின்னுனே இருக்கிறேன். நானு அம்மா நீ பின்னாடி திரும்பி நான் பார்க்க சொல்ல கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி திருப்பி பார்க்கணும்ல, அதுதான் கேட்டேன் நானு. நானே ஒரு அர்ஜென்ட் விஷயமா போயின்னு இருக்கிறேன். வைஷ்ணவிக்கு பேய் ஓட்டின்னுக்குறாங்க, அததான் சரின்னு போய் பாக்கலாம். நான் ஓட்டிட்டாங்களா நான் தெரியலையேன்ட்டு நான் போயின்னு இருக்கிறேன். நீ வேற நடுவுல வந்து கேள்வி கேட்டுக்கிறடி. அப்படியா? பேய் ஓட்டி முடிச்சிட்டாங்களா? ஏய் வா போலாம், டக்குன்னு போய் பாக்கலாண்டி. முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. எங்க அம்மா வந்து சோறாக்கி குழம்பாக்கினு எல்லாம் வந்து லைன்ல வரிசை கட்டி வச்சுன்னு இருந்தாங்கடி. ஒன்னு சாப்பிட குடுன்னு கேட்டேன், ஒண்ணு கூட எனக்கு கொடுக்கவே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கின்னு போனாங்க. போயிட்டு நான் வந்து கோலம் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி எதை சொல்லின்னு இருந்தாங்கடி. அதான் சரி கொஞ்ச நேரம் போய் டிவி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து இருந்தேன், டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ ஞாபகம் வந்துச்சு, சரி போய் பார்க்கலாம் டக்குன்னு அப்படி சொல்லிட்டு வந்தேன் நானு. சரி கிளம்பி, நானும் வரேன், போலாம் போ. சரி எனக்கு ஒரு டவுட், நீயே பயந்தவங்கொல்லியாச்சே, நீ ஏன்டி என் கூட வர? அவங்க வந்து வேப்பிலையால அடிப்பாங்களாம், குச்சியால எடுத்து அடிப்பாங்களாண்டி. நீ அதை பார்த்து பயந்துருவடி. வேணா நீ வராத, போ, வீட்டுக்கு போயிடு. அம்மா நீ வாய மூடு. உன்னை விட நான் தைரியசாலி நானு. நீ தான் பயந்தாங்கொல்லி. சொல்ல போனா பார்க்க போனா நீ தான் அங்க வரக்கூடாது. நீ கிளம்பு, நான் போறேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்பா, அப்புறம் உன் இஷ்டம். சரி சரி, என் இஷ்டமாவே இருக்கட்டும், போ. சாமியார் பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ரெடி பண்ணிட்டாரு. நீ போய் வைஷ்ணவி போய் கூட்டணுமா? கரெக்ட் டைம் இப்பவே போய் கூட்டிட்டு வந்துருங்க, பூஜை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். என்ன பண்ணீங்க? போய் கூட்டு வராது, எப்படி பேய் போட்டுவாரு சாமியாரு? கூட்டு வந்துதான் ஆகணும். வாங்க போய் கூட்டு வந்துடலாம் வாங்க. அவன் எதனா பண்ணானா நீ கையை குடிக்கா, நான் காலை பிடிச்சி தரதரன்னு ஈத்துன்னு வந்தேன். வாக்கா இந்த மீனாவை சீக்கிரம் வாடின்னு சொல்லி சொன்னேன். 2 சொம்பு தான் தண்ணி ஊத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எத்தனை சொம்பு தண்ணி ஊத்திருக்கிறாரு தெரியல, இன்னும் ஆளை காணும். அவன் குளிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு ஓடனா இன்னும் ஆளை காணுமே. மீனா பேசாத, நீ நானும் மீனா 3 பேரும் போய் கூப்பிடலாம். நான் தனியா நான் போகலாமா? உங்களை யார் தனியா போக சொன்னதுக்கா? வாங்க போய் கூட்டு வந்துடலாம். வைஷ்ணவி கூட்டினதுக்கு முன்னாடி இந்த மீனாவை ஈத்துன்னு வந்தா சரியா இருக்கும். அக்கா என்ன பண்றீங்க? 100 ஆயிடுச்சு மீனா உனக்கு. இப்பதான் உன்னை பத்தி பேசினே இருந்தானே, கரெக்டா வந்து நிக்கிற பாரு நீ. ஏமா இவ்ளோ லேட்டு? நீ வராத, நீ என்ன பண்ணீங்க இவ்வளவு நேரம் வீட்ல? அக்கா குளிச்சுட்டு வரேன்ட்டு தானக்கா போனேன், குளிச்சுட்டு வந்தேன்க்கா. பம்பு செட்டுக்கு எதனா போயிட்டியாமா? பம்பு செட்ல தண்ணி வருது, அங்க போய் குளிச்சுட்டு வந்துடலாம். வீட்ல எது குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டியாங்க? வேணும்னே பேசாதக்கா, இங்க வேலை கிடக்குது. நான் போய் பம்பு செட்ல உட்காந்து குளிச்சின்னு வருவேன். நானு வீட்டுல தான் குளிச்சுட்டு வந்தேன்க்கா. சரி நடமா, போ நட, வைஷ்ணவி போய் கூட்டு வந்துடலாம். என்னது வைஷ்ணவி நம்ம கூட்டு வரணுமா? சாமியார் போய் கூட்டு வரட்டும்க்கா, நம்ம எதுக்கு போனோம்? வேணாக்கா, சாமியார் கூட்டுக்கா. என்னம்மா இது, இவ தைரியசாலின்னு சொல்லிட்டு அவ வரட்டும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற. இப்ப நடனா இவ சாமியாரே போக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாளே, நம்ம என்ன பண்றது? சாமி நீங்க வந்து இங்க இருந்தே பூஜை பண்ணி வைஷ்ணவி எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வர மாதிரி எதனா பூஜை பண்ணலாம். இங்க இருந்து நீங்க பூஜை பண்ண அவ எங்க இருந்தாலும் நேரா இந்த ரூம்குள்ள வந்துற மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நீங்க போய் அவங்க கூட்டிட்டு வந்துருங்க, ஒன்னும் சொல்லாதீங்க. நீங்க வாங்க வீட்டுக்கு வாமா அப்படின்னு நீங்க வந்து நார்மலா வந்து பேசுற மாதிரி பேசி அந்த ரூம்குள்ள வர வச்சிடணும். அந்த நார்மலா பேசுற மாதிரி பேசி நீங்க வந்து கூப்பிடுங்களா? ஏமா சாமியார் போய் கூப்பிட்டாருன்னா பேய் ஒட்ட வந்து கூட அந்த பேய் கண்டுபிடிச்சிடாது. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க தான் போய் கூப்பிட்டு வருமா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கடகடன்னு போங்க. நம்ம ஓட முடியாது, ஒளி முடியாது, வாங்க நம்ம தான் போய் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. போலாம் வாங்க, நான் தான் எதனா பேசுறேன் வாங்க அவகிட்ட. ஐயோ அவளை நினைச்சாலே கடுப்பாகுது கடவுளே. இருங்க நான் போய் மாலை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி நீ மாலை எடுத்துட்டு வரலாம் இருக்கட்டும். அந்த சாமியார் கிட்ட நம்ம ஒண்ணு வாங்கி வந்தல, அந்த பொருளை வந்து பத்திரமா வை. என்னங்க அந்த பொருளை வச்சுதான் நீங்க பேய் ஓட்ட வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? அந்த ஒரிஜினல் சாமியார் கிட்ட போயிட்டு நம்ம போய் அதை வாங்கி வந்திருக்கிறோம். அதனாலதான் நீங்க தைரியமா வந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அது போய் நான் மறந்து ஒப்பனாங்க. நான் சொல்லும் போது அதை கொண்டு வந்துரு. அதை வந்து ஓரமாவே வை, யாருக்கும் தெரியாம. நான் எப்போ கேட்கணும் டக்குனு எடுத்து வந்து என் கையில கொடுத்துரு. சரிங்க, காசு எவ்வளவு தரணும்னா எது நீ பேசிடுங்க உங்ககிட்ட. அப்புறம் வந்து நான் இது இவ்வளவு காசு அவ்வளவு காசுன்னு சும்மாவே வாங்கி கொடுக்கறதுக்கே அவங்க மேனேஜரே பாக்குறாங்க. காசு எல்லாம் முன்னாடி பேசிடுங்க உங்ககிட்ட. காசு கொடுக்கலன்னா திருப்பி அந்த பேயை வீட்லயே விட்டு போயிட மாட்டேனா நானு.
என்னங்க இது ஓரமா வச்சிடுறேன். சாமி பேய் ஓட்டு முடிச்சாச்சா? இல்லம்மா, இப்பதான் வைஷ்ணவியை போய் கூட்டிட்டு வரதுக்கு வந்து உங்க அம்மா எல்லாரும் இப்பதான் போயிருக்காங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு போனாங்க. வந்துருவாங்க, இருங்க. என்னடி அர்ஜென்ட்டா ஓடி அந்த பேய் ஓடிட்டு இருக்காங்கன்ட்டு இப்பதான் அவர் வந்து கூட்டினே வர போய்க்கிறாங்க அப்படி சொல்லி சொல்றாரு. ஏய் நல்ல வேலை, இல்லன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க முடியாத போயிருக்கும் நம்மளால. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோன்னு சந்தோஷப்படு. சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் போ. சாமி சாப்பிடறதுக்கு என்ன இங்க வச்சுக்கிட்டு போய்க்கிறாங்களா எங்க அம்மா, உங்களுக்கு தெரியுமா? என்னங்க இந்த பொண்ணு எப்ப பாரு சாப்பிடறதுக்கு இருக்குதா, எங்க வச்சுக்கிறாங்க என்னன்னு கேட்டுனே இருக்குது. அங்க கூட வெளியே இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு சரியாண்டா இருக்கும் பொழுதுங்க. இல்லம்மா, பூஜை முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கையே வைக்க கூடாது. அதுல பூஜை முடியாம கையே வைக்க கூடாதா? உப்புக்குதா இல்லையா, மிளகாத்தூளுக்குதா இல்லையான்னு அப்புறம் எப்படி பாத்துருப்பாங்களாம்? ஏய் அவங்க மூந்து பாத்துட்டாங்கடி. அதுலயே அவங்க தெரிஞ்சிட்டு இருக்கோம். உப்பு கம்மியாகுது, இது கம்மியாகுது, காரம் கம்மியாகுது. அப்படியே அதே தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியாத பத்தி. என்னங்க இந்த பிரியாணி அங்க வச்சிடுறேன். சாமியார் ஏன் அவங்க சைடு வாங்கினே போறாங்க? அவங்களுக்கு அடிக்கடி இடுப்பு வலி வந்துருமா, அதனால வந்து அவங்க அப்படிதான் போவாங்க. ஒரு சில நேரத்துல மத்த நேரத்துல நார்மலா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கும் நீங்க மந்திரம் எதனா பண்ணல, இடுப்பு வலி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார். சாமி இடுப்பு வலி கூடுவா மந்திரம் பண்றீங்க? ஏமா, இடுப்பு வலிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. என்னவா நீங்க பேசுறீங்க? நீங்க போங்க, கொஞ்ச நேரம் போய் கம்முன்னு உட்காருங்க, இல்ல வெளியே போங்க. அவங்க பேய் வந்த பிறகு நீங்க வாங்க, போங்க. என்னடி இவரு டவுட் கேட்டா கூட ஓவரா பண்றாரு. ஏ வாடி நம்ம போய் அப்படி உக்காரலாம். எங்கக்கா போன அந்த பொண்ணு? இவ்வளவு நேரம் தேடுறோம், எங்க போனா அவன்? அக்கா நீங்க எப்ப பாத்தீங்க கடைசி அவள? நம்ம அந்த கோவெல்லாம் போட்டு எடுத்து வச்சிருந்தோமா, அப்ப பார்த்தேன் வீட்டுல தான் இருந்தா. இப்ப பார்த்தா எங்க போனான்னு தெரியலையம்மா. நான் பக்கத்து தெருவுல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு எட்டு போய் பார்க்கலாம், ஒரு எட்டு போய் பார்க்கலாம்னு எத்தனை தெரு கூட்டணும் தெரியுமாக்கா நீங்க? சரி வாமா, ஒரே தெரு மட்டும் போய் அங்க போய் பார்க்கலாம். வரலாம் இருக்கிறாளா என்ன இதுன்னு போய் பார்க்கலாமா? அக்கா அக்கா வைஷ்ணவி அங்க நிக்கிறக்கா, வைஷ்ணவி அங்க நிக்கிற பாருங்க. வைஷ்ணவி எங்கம்மா போன இவ்வளவு நேரம்? நான் அத்தை வந்து உன்னை நீ எங்க இருக்கிறேன்னு தெரியலையேன்னு தேடி வந்தம்மா. என்ன எதுக்கு நீங்க தேடுறீங்க? உங்களுக்கு என்ன அவசியம் என்ன தேடுறதுக்கு? இத்தனை நாள் என்ன வந்து தேடினீங்களா? இப்ப எதுக்கு வந்து தேடுறீங்க? என்னக்கா வைஷ்ணவி அப்படி பேசுறா? சரி அதெல்லாம் போய் பேசி கொடுக்கா போக்கா. ஏமா நீ அத்தை கிட்ட இப்படி பேசுற? வீட்டுல ஆளை காணுமே, சரி எங்க போனேன்னு தெரியலையே. எதனா வேலை இதுல இருந்தா கூட என்கிட்ட சொல்லுமா, நான் செய்யறேன். நீ வாமா போலாம், வீட்டுக்கு போலாமா? என்னது வேலை இருந்தா நீ செய்யறியா? என்னைக்கு வந்து நீ என் வேலையை புடுங்கி நீ செஞ்சுக்கிற, இன்னைக்கு வந்து நீ கேக்குற? எந்த மூஞ்சி வச்சு நீ என்கிட்ட வந்து இப்ப நீ கேக்குற? நீ என்னமா அவ எது பேசினாலும் கண்டுக்கிற மாதிரி இல்லையே. ஏன்னா படமா பேசிக்கிறாள். இப்ப நான் பண்ணிட்டு நானு. ஏமா வைஷ்ணவி அத்தை இப்படி எடுத்து எரிஞ்சு பேசுற? நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு பாடுபடுறவங்களே அவங்க தானே. எதுக்குமா அப்படி பேசுற? மாமா வீட்டுக்கு போலாம் தானே கூப்பிடுறாங்க, உன்னை எங்கன்னா வெளியே போலாம் நான் கூப்பிடுறாங்க. ஏமா அப்படி பேசுற? இங்க பாருங்க, எனக்கும் அவங்களுக்கும் 1000 இருக்கும். நாங்க வந்து அடிச்சுப்போம். அவங்க முடிய பிடிச்சி நான் இப்ப இழுத்து அடிப்பேன். அதை கேட்கறதுல யாருக்கும் உரிமை கிடையாது. கம்முன்னு உங்க வேலையை பார்த்துன்னு போங்க, சொல்லிட்டேன் நானு. என்னக்கா ஒரு பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம பேசுறாவ? இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? வாக்கா கை காலை பிடிக்கா, அப்படியே ஈத்துன்னு போயிடலாம் தர தரன்னு. ஆமாக்கா நான் கையை பிடிச்சிக்கிறேன், நீ காலை பிடிச்சிக்கா. அதுதான் கரெக்டா இருக்கும். இவகிட்ட பேச்சு வார்த்தை வேலைக்கே ஆகாது.